பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையும் லூக்கா 21வது அதிகாரம் 26வது வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்க. ஒரு வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பலனை கொண்டு வரட்டும். உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்களே கர்த்தருடைய பிள்ளைகளை, 21வது அதிகாரம் என்று சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுத்தந்தார். அநேக விதமான அற்புதங்களை கர்த்தராகிய இயேசு செய்தார். அநேக விதமான மகிமையான காரியங்களை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்க, பிசாசு பிடித்த ஜனங்களை விடுதலையாக்கின, இதெல்லாம் ஒரு புறம் செய்திருந்தும் இன்னொரு புறத்துல அவர் வரும் காரியங்களை குறித்து பேசியிருந்தார். இனி வரக்கூடிய காரியங்கள் என்னென்ன இந்த உலகத்துல நடக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய 2ஆம் வருகை குறித்தும் அவருடைய இரகசிய வருகை குறித்தும் 2ஆம் வருகை குறித்தும் உலகத்தின் முடிவு பகுதி, உலகத்தின் முடிவை குறித்தெல்லாம் வேதத்துல ஆண்டவராக இயேசுவே அதை குறித்து அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசியிருந்தார். அந்த தீர்க்க தரிசனத்தை தான் இப்போ நான் படித்த வார்த்தை. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்ல. அப்படி என்று சொன்னால் கடைசி காலத்துல நீங்களும் நானும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலம் என்று சொல்லும்போது ஆதி அப்போஸ்தல நாட்களை நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பூமியில என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. அப்போ கடைசி காலம் அன்றைக்கே ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நம்ம இப்போ எந்த காலத்துல வாழ்கிறோம் என்று சொன்னால் கடைசி காலத்தின் அல்லனா கடைசி நாட்களின் கடைசி நிமிடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் கடைசி காலம், அப்போவே கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கும் கடைசி காலமா பிரதர் அப்படின்னா வேதம் சும்மா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. அன்றைக்கே கடைசி நாட்கள் இல்லைன்னா கடைசி காலம் அன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னைக்கு ஏன் முடியாம இருக்குது உலகம் அப்படின்னு சொல்லி பலர் கேட்பாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கடைசி நாட்கள் அன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சுன்னா, நாட்கள் என்று சொல்லும்போது 24 மணி நேரம் ஒரு நாள். அந்த 24 மணி நேரத்துல எத்தனை உள் பாகங்களை பார்த்தீங்கன்னா அதுல அவர்ஸ் இருக்குது, நிமிடம் இருக்குது, நொடி இருக்குது. அப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அந்த நாட்கள் 24 அவர்ஸுங்கிறது ஒரு நாள் குறுகி அதுல மணிக்கணக்கு, மணி தாண்டி இன்னைக்கு நிமிடத்தின் அளவுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை வைத்து நான் இதை சொல்றேன்னா, இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும், இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க அதை வைத்து நிதானித்து, இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்களும் வேதத்துல சொல்லப்பட்டதை வைத்து பார்த்தால் நன்றாய் நிதானித்து கொள்ள முடியும். ஆண்டவர் நிதானிக்க சொல்லி இருக்கிற காலங்களை நிதானித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினால அதை நிதானித்தவனாக உங்க முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம கடைசி நிமிடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டது கொஞ்சம் நொடிதான். இந்த உலகம் அவ்வளவு பெரிய கடினமான பாதைகளுக்கு நேராக இந்த உலகம் போய் கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் உலகத்துல பல விதமான யுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கொள்ளை நோய்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் கொடிய பஞ்சங்கள், இன்னும் பலவிதமான தீமையான காரியங்கள் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நிறைவேறி கொண்டிருக்கிறத நினைத்து ஒருவேளை இதை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறாரா, கடவுள் ஒருத்தர் இருந்தால் இதனெல்லாம் ஏன் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பலவிதமான கேள்விகளோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல இந்த 26ல 2வது பகுதியின்படி பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் ஆபத்துகள் பெருகிற காலம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. கடைசி காலம் எங்க பார்த்தாலும் ஆபத்து. பாருங்க, உங்களுக்கு தெரியும், கடந்த நாள் என்று சொல்லும்போது இதே மாதம் ஜூன் மாதத்துல தான் உங்களுக்கு தெரியும், குஜராத்ல இருந்து அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்டதான ஃப்ளைட் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவங்க சந்தோஷமாய் குடும்பம் எல்லாம் அவங்கள பிள்ளைகளாகட்டும் பெற்றோராகட்டும் அவங்கள சந்தோஷமாய் வழி அனுப்பி வைத்து விட்டு, அவங்க என் பிள்ளைங்க இல்லை என் பெற்றோர் இல்லை என்னுடைய சொந்தக்காரங்க லண்டனுக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷமா அனுப்பி விட்டு வந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நிமிடத்திலேயே உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுமார் 270 பேர் மரித்து போனார்கள். பெரிய ஒரு ஆக்சிடென்ட், பெரிய ஒரு ஆபத்து. அதில் மாத்திரமில்லாமல் மேலே பறந்தவங்க மாத்திரமில்லை, ஸ்கையில் போனவங்க கீழே விழுந்தது மாத்திரமில்லை, கீழே ஒரு பில்டிங்கில் அவங்களுக்கு தெரியுமா டாக்டர்ஸ் படித்து கொண்டிருந்த பிள்ளைங்க, அவங்க மேலே அவங்க ஒரு 30-40 பேர் மரித்து போனார்கள். ஒரு பெரிய ஆபத்து இந்தியாவில். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்னும் பல வித நாடுகள் எங்கும் இப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்துகள் உலகம் சுற்றி நம்மளை நெருங்கி கொண்டிருக்கிறது. இது ஆக்சிடென்ட் ஃப்ளைட்டில் மட்டும் இல்லை, நம்ம தினமும் பார்க்குறோம், காரில், ஆட்டோவில்,
பைக்கில் பஸ் ஆக்சிடெண்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு, ஆபத்துகள் ஒவ்வொன்றும் பெருகி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நினைக்கல, ஏன் இது ஆபத்து இவ்வளோ ஆபத்தாக இருக்குதே, இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ கொடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது தெரியல, ஏன் ஆபத்து நாட்களுக்கு கொஞ்சம் காலங்கள் போக போக மாறிக்கொண்டே இருக்கிறதே, ஏன் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் வருவதுண்டு. கேள்விக்கு பதில் தெரியல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு பதில் சொல்லியிருக்கிறார். பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு, அப்படி என்று சொன்னால் கடைசி காலம், ஆபத்துகள் பெருகிற காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 சொல்லுது, கடைசி நாட்களில் பூமி மேலே பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி அவன் மிகுந்த கோபம் கொண்டவனாக அவன் என்ன செய்கிறான், நம் பூமியில் பலவிதமான கொடிய ஆபத்துகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அந்தி கிறிஸ்துவ நாட்கள் தான். ஆனாலும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினால பூமியில் பலவிதமான ஆபத்துகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி கண்டு கொண்டுதான் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆபத்துகளை பார்க்கும்போது ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம். ஏன் இப்படி நடந்து பெற்று கொண்டிருக்கிறது, இதை பார்க்கிறதுக்கு தேவன் இருக்கிறாரா இல்லையா என்கிற பலவிதமான கேள்விகளோடு நீங்க இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொன்னதைத்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். பாருங்க, நேற்றைய தினத்துல நான் வேலை செய்கிறதான மத்திய கிழக்கு நாடுல வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலை நிமித்தமாக நான் பல டாக்டர்ஸ்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நேற்றைய தினத்தில் ஒரு டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு நான் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப பயந்து கொண்டிருந்தாங்க. பயந்துன்னா, இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனைனால மிசைல் வந்து பஹ்ரைன் தேசத்தில் வந்து விழுந்துருமா, பஹ்ரைன் தேசத்தில் நேற்றைய தினத்தில் ஒரு சயன் மீன்ஸ் ஒரு அலர்ட்னஸ் கொடுத்தாங்க. ஒரு 2-3 டெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்தால் நீங்கள் என்ன போய் பதுங்கு குழியில் எப்படி போய் பதுங்கணும், எப்படி போய் ஷெல்டருக்குள்ளே போய் இருக்கணும் அப்படிலாம் பற்றிதான ஒரு டெஸ்ட்டு சயன் வந்து பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு புதுதாக இருந்தது. இவர்களுக்குள்ள ஒரு பயம், ஐயோ இப்படியெல்லாம் நடந்திருக்கே, என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன, இது இப்படியெல்லாம் போனால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய பயத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் நான் உள்ள போகிறேன். நான் இப்படியாக அவங்கள்ட்ட பல காரியங்களை சொல்கிறேன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது தான், கடைசி காலம், இயேசுப்பாவுடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி அவங்களிடத்துல நான் சில காரியங்களெல்லாம் பேசுகிறேன். அவங்களுக்கு ஓரளவு அந்த காரியங்களை கொஞ்சம் தெரியுது. இதை குறித்தெல்லாம் சொல்லிவிட்டு நான் ஆண்டுடைய வசனங்கள் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு கம்ஃபோர்ட் பண்ணுறேன் வசனத்தை வைத்து. இப்போ பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம், இனி என்ன நடக்க போகும், வேலை இழந்துருவனா, பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது ஆபத்துகள் வந்து விடுமா அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே அந்த பயம் அவங்களை கவ்வி பிடித்திருந்ததை நான் பார்த்தேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து. அப்படின்னா அந்த ஆபத்துகளை பார்த்து பார்த்து ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வருமா. பயம் வந்து என்ன செய்யுமா, பயந்து அந்த பயம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்ற அந்த அவங்களுக்கு அந்த பயம், இந்த ஆபத்துகளை பார்த்து பார்த்து ஒருபுறம் பயம். ரெண்டாவது என்ன செய்யும், இதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நியூஸில் கேட்குறாங்க, யூடியூப்பில் கேட்குறாங்க, டிவியில் வருகிற நியூஸ் எல்லாமே இதையா இருக்கிறதுனால, எதிர்பார்த்து இருக்கிறதுனா மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். இதையே கேட்டு 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 என்ன நடக்குமா, கொஞ்சம் காலம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக மனுஷன் சோர்ந்து போயிடுவான். என்னடா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே, கடவுளை தேடியுமே உலகம் இப்படி தானே இருக்குது, ஆண்டவரை தான் தேடுறோம் ஆனாலும் ஆபத்துகள் பெருகிக்கிட்டு தானே இருக்குது, ஆண்டவரை தான் தேடுறோம் ஆனாலும் தேசம் என்ன செய்யலை, நாளுக்கு நாள் பிரச்சனை கூடிட்டு தானே இருக்குது, உலகம் வந்து ஒரு ஐசியூவில் இருக்கிற மாதிரி தானே இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி தானே இருக்குது, இப்படின்ற பலவிதமான அந்த சோர்வுகள், இந்த பயம் வந்து எதை கொண்டு விடுமா, ஒரு பெரிய ஒரு சோர்வுக்கு நேராய் மனிதன் மாறி விடுவான். சபைகள் மாறி போகும், கர்த்தருடைய பிள்ளைங்க மாறி போவாங்க. ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட அந்த தீர்க்க தரிசனத்தை ஒருவேளை அவன் அறியாமல் இருந்தால் அவன் என்ன செய்வானா, முதலாவது அந்த ஆபத்துகளை கண்டு பயப்படுவான். அதையே கண்டினியூவா அதை பார்த்து கேட்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறபடினால அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வந்து அவன் ஆண்டவரை விட்டு விலகி போவான். அவன் கிறிஸ்தவனாக தான் இருப்பான், ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி போவான். ஆண்டோட வருகைக்கு அவன் எதிர்பார்த்து காத்திருக்க முடியாதபடிக்கு அந்த சோர்வு அவனை ஆண்டவரை விட்டு விலகி பண்ணி அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அழிவு பண்ணி ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க. இதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு என்னோடு பேசிட்டு இருக்கிறாரு. ஆபத்துக்கள் வரத்தான் செய்யும், அதனால நீங்க பயப்படக்கூடாது. ஆபத்துக்கள் வரத்தான் செய்யும், நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஆபத்துல ஆண்டவர் சொல்றாரு,
ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தும். அப்போ எத்தனை விதமான ஆபத்துகள் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையை நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கலங்கி போகாதீங்க. நமக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரான இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆபத்துகள் வரும், உண்மைதான். இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆன அடுத்த நாளைக்கு நான் இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி பஹ்ரைனுக்கு வரேன். எனக்குள்ள ஒரு பயம், ஐயோ நேற்று தான் ஃப்ளைட்டு விழுந்துருச்சே, மறுபடியும் அடுத்த நாளைக்கு காலையில் ஃப்ளைட் ஏறுறேன். எனக்குள்ளே இருந்து கேள்வி, இந்த ஃப்ளைட்டில் நம்ம போகிறோமே, நாளைக்கு நமக்கு என்ன ஆகுமோ? ஆனால் ஒன்று, எத்தனை தான் அந்த பயம் வந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்களப்பா, நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கு மேலே வைத்திருக்கிற அழைப்பு தீர்ற வரைக்கும், என் மேலே வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள் முடிகிற வரைக்கும் நான் இந்த பூமியில் வாழ்வேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தரும்போது, அந்த தைரியத்தோடு நான் இந்த தேசத்தை கடந்து வந்தேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை விதமான பயங்களாக இருக்கலாம். ஒருவேளை பலவிதமான சூழ்நிலையினால் ஆபத்துகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், ஆபத்தை பார்த்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை இன்னைக்கு எது தெய்வம்னு தெரியாமல் நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் கல்வாரி சிலுவையில் மரித்து இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனையை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் அவ்வளவு பெரிய நாமம். அவருடைய நாமத்தை தேடுங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.